ஒளவையின் ஆத்திச்சூடியின் 54வது தலைப்பு சோம்பித் திரியல் என்று கூறியிருக்கிறார். எக்காரணத்தை கொண்டும் நீ முயற்சி இல்லாமல் சோம்பலாக திரியாதே என்பதுதான் பொருள். அவரவருக்கு வேண்டிய தேவைகளை அவர்கள் முயற்சி செய்து பெற வேண்டும். சிறிய எறும்பு முதல் பெரிய யானை வரை ஒவ்வொரு விலங்கு கூட்டமும் பறவைகளும் பூச்சிகளும் தனக்கு வேண்டிய உணவை தான் தேடிக்கொள்கின்றது. மனிதனும் முயற்சியின்றி இருக்கக்கூடாது. தன் தேவைகளை தானே பூர்த்தி செய்ய வேண்டும், தன்னுடைய உடல் முடியும் வரை. இதைதான் வள்ளுவர் கூட மடியை மடியா ஒழுகும் குடியை குடியாக வேண்டுபவர் என்று கூறியிருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தை சிறப்படைய செய்கின்ற மனிதர்கள் சோம்பலாக இருக்க மாட்டார்கள் என்ற செய்திதான் வள்ளுவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அதைதான் ஒளவை சோம்பலாக திரியாது என்று மிக அழகாக எடுத்து கூறியிருக்கிறார். நன்றி, வணக்கம்.